அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன மாப்பிள்ள அப்பாஸ் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? வலைக்கும் சலாம். எங்க மாப்பிள்ள நல்லா இருக்காது? அப்படியே தான் இருக்கிறேன். சரி ஓகே மாப்பிள்ள, நான் அப்புறம் பேசுறேன். யாருக்கிட்ட ஃபோன் பேசுனா? அப்பாஸுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்னப்பா? இல்ல இவ்வளவு அவசரமா போனை கட் பண்ணியா? என்ன செய்தி? ஹலோ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியான்னு விசாரிச்ச கையோட சரி அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டியா? இவ்வளவு அவசரமா பேசிட்டு வைக்கிறியா? ஏதோ யார்ட்ட பேசுறான்னு கேட்கலாமேட்டு கேட்கறேன். அப்பாஸுக்கு தான் டெய்லி ஃபோன் பண்ணி கேட்கறது எப்படா இருக்கு அப்படின்னு கேட்பேன். அவன் சொல்லுவான் நான் இப்போ கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. அதோட சந்தோஷத்தோட வச்சிருவேன். போயிட்டு போய் அவனு நம்மளை பார்த்தா கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு எங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் வயசுல இருக்கும்ல. அதுக்காக தான் டெய்லி அப்படி ஃபோன் பண்ணிட்டு கட் பண்ணிடுறது. நீ எல்லாம் இங்க ஊர் போடுறது இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வச்சுக்கிட்டு அலையிறியாங்க. நீங்க நின்று வெட்டியா பேசிட்டு இருக்காத. அங்க அடுப்புல வச்ச பால் பொங்கி ஊத்துது பாரு, வாடை அங்க வருது. அதை போய் பாரு முதல்ல. அல்லவா அதை மறந்துட்டேனே. எதுக்கு நான் அப்பாஸ் டெய்லி ஃபோன் பண்ணிட்டு எப்படி மாப்பிள்ள இருக்கான்னு கேட்கறான். கேட்ட கையோட ஃபோனை கட் பண்ணி விடுறானே. என்னாச்சுன்னு தெரியல. போய் கேட்டு தான் வரணும் வீட்டுல போய். என்ன மாப்பிள்ள இவ்வளவு நேரம் நம்ம ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே வந்து வீட்டுல வந்து நிக்கிறா. எது இவ்வளவு நேரம்? என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கான்னு கேட்டா நான் எப்போ தான் இருக்கேன், நான் எங்க நல்லா இருக்கேன்னு சொன்னேன். சரி ஓகே மாப்பிள்ள நான் அப்புறம் பேசுறது வச்சுட்டா. இப்போ பார்த்தா இதே மாதிரி ஃபோன் பண்ணிட்டு டெய்லி கேட்கறா. கேட்ட கையோட ஃபோனை கட் பண்ணி போறியா? அதை எதுக்கு கேட்டுட்டு போறான்னு வந்தேன். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நான் டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணுவேன். நீ சொல்லுவா நான் எப்போ போல தான் இருக்கிறேன், நான் எங்கே நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவியா. அந்த சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதை கேட்கும்போது. அதுக்காக தான் டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது. எங்கே நீ வேற திடீர்னு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு மன வேதனை பட்டுரும் பார்த்தியா. அதுக்காக தான் அந்த ஃபோன் பண்ணி கேட்கறது. இதெல்லாம் ஒரு பொழப்பு உனக்கு. இதெல்லாம் அடுத்தவங்க நல்லா இருக்கா இல்லை நாசமா போயிட்டானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சந்தோஷப்பட்டுக்குங்க. அங்கே உங்க அப்பா வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்து தள்ளி விட்டு போயிட்டா தெரியுமில. எங்க அப்பாவே பெரிய மனுஷன் தான். இதுல வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்து தள்ளி விட்டு போயிட்டான். எங்க அப்பாவை ரெண்டு பெரிய மனுஷன் மோதிக்கிட்டு கீழே வந்துட்டானு சொல்லு. உங்க அப்பா கீழே வந்து கிடந்தாரு, நானா போய் தூக்கி விட்டேன் தெரியுமில. அப்படியே போய் ரூம்ல போய் பாரு, எங்க அப்பா படுத்து கிடக்கிறாரு. அவர் எப்படி அங்க வந்தாரு? அவர் எங்க வந்தாரு? அவர் அடிச்ச சரக்கு மாப்பிள. அப்படி நீ தூக்கி விட்ட கையோட நேரம் அங்கே வச்சுட்டாருல. எங்கடா போத தலைக்கல ஏறி அங்கே தடுமாறி கீழே விழுந்து கிடந்து யாராவது தூக்கிட்டு வந்து வீட்டுல போட்டாக்க அம்மா வேற வந்து போட்டு மிதிக்க. அதுக்காக தான் அவர் வந்து அடிச்ச சரக்கு அடிச்ச கையோட நேரம் முடியாதாரு வீட்டுக்கு. சரி வந்து வீட்டுக்கு. சரி வந்தவரே நல்லதே, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். மூமா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இங்க வாங்க வரும் முக்கியமான செய்தி சொல்லணும். அப்படி என்ன முக்கியமான செய்தி இருக்குது? அங்கே வேலை பார்க்குறது என்ன வந்து கூப்பிட்டு கத்திட்டு இருக்கிறா? இங்க வருவோமா? நான் காலையில் ஒரு ஆளை பார்த்தோம்மா. அழகுன்ற அழகு சரியான அழகு தெரியுமா. இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்து வச்சுக்குவேன். அதே அந்த ஆள் மாதிரியே நம்மளும் பிறக்கணும்னு எனக்கு தோணுச்சுமாமா. அப்படி யாரும் வாப்பா பார்த்தா? நம்ம ஊருக்குள்ளையா? ஆமாம்மா நம்ம ஊருக்குள்ளே தான். நம்ம ஊருக்குள்ளேனா நம்ம வீட்டுக்குள்ளே தான் பார்த்தேன். நம்ம வீட்டுக்குள்ளையா? அப்படி யாரா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அழகா? வேற யாரு? என்னதான் சொல்றேன். இந்த புதுசா வீடு கட்டுறவெல்லாம் வந்து கந்திஷ்டி படக்கூடாதுன்ட்டு வாசல்ல வந்து ஒரு படம் வரைஞ்சி பால் தெரியுமா, பூசணிக்கா அது மாதிரி இருக்கிறா. இதுல வந்து அழகுன்னு சொல்லிட்டு இருக்கிற வைக்க இல்லாம இவ்வளவு கல்லஞ்சக்காரியா நீ? ஒரு பேச்சுக்காக சொன்னா என்ன? ஆமா பாப்பா நீ சொல்றது உண்மை தான். நீ அவ்வளவு அழகுன்னு சொன்னா என்ன? பூசணிக்கா அவ்வளவு வரையிற படம்னு சொல்லியா என்ன பார்த்து?